Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் எம்எட் பண்ணுறவங்களுக்கான பொதுவான எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு பேப்பர் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிஎன்டியூ வெப்சைட்டில் உங்களுக்கு சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். எம்எட்க்கும் சரி பிஎட்க்கும் சரி, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதில் நீங்கள் பர்டிகுலர் பேப்பருக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதலாவதாக அதில் கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எம்எட் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான கோர்ஸ் அப்ஜெக்டிவ். சரியா? ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் அப்ஜெக்டிவை ரீட் பண்ணிங்கனாலே போதும், அது எதை பற்றியது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? அந்த கோர்ஸ் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க, அந்த பேப்பர் வந்து எதற்காக கொடுத்துருக்காங்க, எதற்காக சிலபஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். சரியா? இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த பேப்பரை பற்றிய முழு விவரமும் அங்கே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அடுத்ததாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பேப்பருக்கான ஹோல் சிலபஸையும் நல்லா ரீட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூனிட்டாக ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நிதானமாக ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். சரியா? ரீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஓகே எந்த யூனிட்லேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஹோல் கோர்ஸ்க்குரிய மெயினான, அதாவது பேசிக்கான திங்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எம்எட்ல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எஜுகேஷ்னல் சைக்காலஜி பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு யூனிட் 1ல் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பிஎட்டில் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் டீச்சிங் அண்ட் லேர்னிங் பேப்பர் இருக்குது இல்லையா? அதில் டீச்சிங்னா என்ன, லேர்னிங்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, மீனிங் என்ன, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேப்பரை எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு எப்போவுமே தொடங்குங்க. அப்போ தான் வந்து என்னென்னா, ஒரு கட்டடத்தை வந்து எப்படி பேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அது. சரியா? அதாவது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பேஸ்மெண்ட்டை நீங்கள் அங்கேருந்து தான் கொடுக்குறீங்க உங்கள் மைண்டில். சரியா? பேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பில்டிங் கட்ட முடியாது இல்லையா? அதே போல் தான் ஃபர்ஸ்ட் யூனிட்டை நீங்கள் படிக்காமல் மற்ற யூனிட்டை படிக்கிறப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்ததாக என்ன அப்படின்னா, எதுலலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நன்றாக படிக்கணும் அப்படின்னா, டெஃபினிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் நான் படிக்கணும், மீனிங்ஸ் என்ன இருக்குது, இயர்ஸ் என்னென்ன இருக்குது, நேம்ஸ் என்னென்ன இருக்குது, இதையெல்லாம் கரெக்டாக நீங்கள் படிக்கணும். டெஃபினிஷன்ஸ் வந்து யார் கொடுத்த டெஃபினிஷன் அப்படிங்கிற அந்த நேமை வந்து சரியாக படிச்சுக்கோங்க, அதுக்குரிய இயர் படிங்க. அதே மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி பற்றி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஹிஸ்ட்ரி குறித்ததானது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இயர் வந்து கரெக்டாக எழுதணும். சரியா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன்லாம் கேட்குறாங்கன்னா அது எந்த இயர்க்குரியது, அது எந்த இயரில் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க, இதையெல்லாம் வந்து சரியாக படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கமிஷன் பற்றி கேட்டாங்கனாலும் கமிஷன்லாம் எந்தெந்த இயரில் வந்தது, எந்த கமிஷன் எந்த இயரில் வந்திருக்கு பற்றி நீங்கள் சரியாக தெளிவாக படிச்சுக்கோங்க. சரியா? அது மட்டும் இல்லை, ஒரு நோட் வந்து தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதில் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் அதில் வந்து எழுதிட்டே வாங்க. முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் அதில் குறித்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா, க்ரியேட்டிவாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அப்போவுமே என்ன பண்ணுங்கள், ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதில் இன்ட்ரொடக்ஷன் நான் எப்படி கொடுக்கணும், நான் வந்து சினாப்சிஸ் எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி அதில் அந்த ஹோல் கொஸ்டின்ஸ்க்கும் நான் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணும்,
2 திங்ஸ்க்கு இடையில என்னென்ன டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றையாக யோசித்து நீங்கள் என்ன செய்யுங்க, கூகுளில் கூட சர்ச் பண்ணி இமேஜஸ் சர்ச் பண்ணால் கூட நிறையா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? ஆசிரியர்களாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி. ஓகே, ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்காலத்தில் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரியா? அடுத்ததாக கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பிஎட்க்கும் சரி எம்எட்க்கும் சரி சேம் தான் கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும். சரியா? பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு 3 இருக்கும். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 5 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். நீங்கள் ஹோல் சிலபஸையும் ஒரு தடவை தரவாக ரீட் பண்ணியிருக்கீங்க, இயர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுருக்கீங்க, டெஃபினேஷன்ஸ் மீனிங்லாம் சரியாக படித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் எளிதாக இந்த 5 மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததாக பார்ட் பிக்கு போகலாம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் 3 எழுதணும். அங்கே ஆனால் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும், மறந்துடாதீங்க. ஒன்லி 3 தான் நீங்கள் எழுதணும், ஆனால் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 5 மார்க்ஸ் டோட்டலாக 15 மார்க்ஸ்க்கு, அதாவது 3 5 மார்க்ஸ் எழுதுவீங்க. 3 × 5 is equal to 15 மார்க்ஸ். அடுத்ததாக பாருங்கள் பார்ட் சி. பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். 10 மார்க்ஸ் எய்தர் ஆர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 5னா 11 12 13 14 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 11ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் இருந்து கேட்டிருப்பாங்க, 12ல் யூனிட் 2லேருந்து கேட்பாங்க, 13ல் யூனிட் 3லேருந்து கேட்பாங்க, 14ல் யூனிட் 4லேருந்து கேட்பாங்க, 15 யூனிட் 5லேருந்து கேட்பாங்க. சரியா? அதாவது ஒவ்வொரு யூனிட்லேயுமே 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி எழுத வேண்டியிருக்கும். மொத்தமாக 5 கேள்விகளுக்கு நீங்கள் அங்கே ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.